ஹாய் காய்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கிறீங்க? இந்த சிறையான வெயில் அடிக்குது இல்லையா, அதுக்கு ஹேருக்கு குளிர்ச்சியாக ஹேர் பேக் ட்ரை பண்ணலாமா? ரொம்ப நாள் ஆயிடுச்சு காய்ஸ் இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணி. ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க, வேப்பிலை கைப்பிடி அளவு, கருவேப்பிலை கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. மிக்ஸி போட்டுக்கலாம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஹேர் பேக்கு போட்டு, அதுக்கு தான் இன்றைக்கி போட்டுக்கலான்ட்டு ரெடி பண்ணேன். இது பேஸ்ட் ஆக்கலாம். இது மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இது காட்டன் கிளாத்தில் எடுத்து மொத்தமே புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்படி புழிஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி அதிகமாக ஊற்றாதீங்க. ஒரு 4 டீஸ்பூன் தண்ணி எடுத்துக்கோங்க போதும். ஹேர் ரொம்ப கொட்டி போகுதுங்க. இதனால் கண்டிப்பாக எனக்கு ஹேர் பேக் போடலான்ட்டு ட்ரை பண்ணுறேன். இது காட்டன் பஞ்சு, இதில் டிப் பண்ணி நம்ம ஹேருக்கு வச்சுக்கலாம். எனக்கு இப்போ எங்கள் அம்மா தான் வச்சு விடுறாங்க. இது ஹேர் ரூட்டில் எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கோங்க. என் பையன் கேமரா பார்த்தாவே ஆன் வாய் பறந்துக்கின்னு பார்ப்பான் பாருங்க. இது கருவேப்பிலை வேப்பிலை எல்லாமே போட்டு இருக்கிறோம். முடி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். பாருங்கள், எவ்வளோ தண்ணி ஊற்றிட்டேன் பாருங்கள். அப்படியே கண்ணில் படுது எனக்கு தண்ணி. எங்கள் அம்மா திட்டுறாங்க, எதுக்கு இவ்வளோ தண்ணி ஊற்றிட்டேன்ட்டு. கொஞ்சம்தான் தண்ணி ஊற்றிருக்கணும், நான் நிறைய ஊற்றிட்டேன். நீங்கள் தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க. சரியான வெயிலுக்கு இது மாதிரி ஒரு ஹேர் பேக் போட்டுக்குன்னா சூப்பராக குளிர்ச்சியாக இருக்குங்க. ஹேருக்கு நல்லது, நம்மளுக்கு நல்லது. கண்டிப்பாக வீக்கில் 1 டைம் இப்படிக்கும் ட்ரை பண்ணுங்க. முடிச்சிட்டோம். சூப்பராக ஹேர் பேக் போட்டாச்சு. எங்கள் பையன் கேட்டான், என்னம்மா போட்டுக்கணும்னு கேட்டானா, அதுக்கு மாட்டு சாணிடா போட்டிருக்கேன்னு சொன்னேன்னா சிரிச்சான். நல்லா குளிர்ச்சியாக இருக்குதுங்க. சூப்பராக ஜில்லுன்னு இருக்குதுங்க மண்டை. இந்த வெயிலுக்கு சூப்பராக இருக்கும். இந்த பேக் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக. இதனால் நிறைய பெனிஃபிட்டு. ஒன் ஹவர் அப்படியே விட்டுடலாம். 1 ஹவர் கழிச்சு பார்க்கலாம். குளிச்சுட்டு வந்தாச்சு. 1 ஹவர் கழிச்சு நல்லா ஜில்லு தண்ணியில் குளிச்சுட்டு நல்லா ஹேர் வாஷ் பண்ணாச்சு. ரொம்ப பசிக்குது காய்ஸ். நான் சாப்பாடு எடுத்துன்னு வந்துட்டேன். சாப்பிட்ணும், பசிக்குது. இன்றைக்கி என்ன சமையல் தெரியுமா? பீர்க்கங்காய் கடலைப்பருப்பு கூட்டு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு தான் ரொம்ப பசி வந்துச்சு. நான் சாப்பிட்டுட்டு அப்புறமா என்னோடய ஹேர் எப்படி இருக்குதோ நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஹேரு எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். பிடிச்சாவ அப்படியே வா சூப்பராக மெத்துன்னு இருக்குதுங்க. நான் நிறைய வாட்டி இந்த ஹேர் பேக் ட்ரை பண்ணுவேன். ஹேர் இந்த குழந்த பிறந்த செகண்ட் பேபி எனக்கு பிறந்திருக்கு. 8 மாதம் ஆகுது. நிறைய முடி கொட்டி போச்சு. அதனால தான் இந்த ஹேர் பேக் ட்ரை பண்ணேன். சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ரொம்ப அடர்த்தியாக இருந்ததா, குழந்த வயிற்றில் இருக்கும்போது ரொம்ப அடர்த்தியாக இருந்தது. மொத்தம் முடி கொட்டி போச்சு. இப்போ அடர்த்தியாக ஆகும். கண்டிப்பாக இந்த ஹேர் பேக் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.